சக்சஸ்ஃபுல் மனிதர்களுடைய லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் இல்லதோ ஒரு மொமெண்ட் அவங்களுடைய லைஃபையே மாத்தினதாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கும். அப்படி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாத்துச்சு, அவருடைய வெற்றிக்கு எப்படி அது காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். மும்பையில ஸ்கூல்களுக்கு இடையிலான ஒரு டோர்னமெண்ட், அதுல ரொம்ப பாப்புலரான ஒரு டீம் வந்து ஜெயிச்சு ஃபைனல் வந்துட்டாங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல டீம் தான் அப்படின்னாலும் இந்த டீம் தான் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா இவங்களுடைய கேம் அப்படி இருந்திருக்கு. உங்களுடைய டீம் அவ்வளவு நல்ல டேலண்டடான பிளேயர்ஸ் நிறைஞ்ச டீம், கண்டிப்பா இந்த ஸ்கூல் தான் ஃபைனல்ல ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலை சேர்ந்த பசங்க எல்லாரும் அந்த மேட்சை பார்க்கணும், எப்படியாவது நம்ம போய் இந்த மேட்சை பார்க்கணும், நம்ம ஸ்கூலுக்காக சேர் அப் பண்ணணும், அவங்க ஜெயிக்கிறத நம்ம நேர்ல பார்க்கணும், நம்ம ஸ்கூல் ஜெயிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு அந்த பசங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனும் அந்த டீம்ல விளையாடலைன்னாலும் அவன் சின்ன பையன், அவன் வந்து கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்தான், கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டு இருந்தான். அப்போ அந்த பையனையும் கூப்பிட்டு போறாங்க, வாடா நம்ம வந்து நம்ம ஸ்கூல் ஜெயிக்கிறத நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் இல்லடா என்னால வர முடியாது, எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு மேட்ச் இருக்கு, கோச் வந்து அந்த மேட்சை கண்டிப்பா கலந்துக்க சொல்லியிருக்காரு, நான் அந்த மேட்ச்ல விளையாட போறேன், அதனால இந்த மேட்சை பார்க்க நான் வர முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பையன். உடனே இந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு மேட்ச் இன்னைக்கு இல்லைன்னா அந்த அடுத்த மேட்ச் விளையாண்டுக்கலாம் நீ, ஆனா நம்ம டீம் விளையாடுறோம், நம்ம ஸ்கூல் விளையாடுது, நம்ம தானே போய் சேர பண்ணணும், அவங்க ஜெயிக்கிறத பார்க்க வேண்டாமா, கோச்சிட்ட போய் நாளைக்கு ஒரு சாரி சொன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த மேட்ச்ல நீ விளையாடு, வா இன்னைக்கு போய் நம்ம மேட்சை பார்ப்போம், நம்ம டீம் விளையாடுற, நம்ம டீம் ஜெயிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த பையனுக்கும் ஆமா நம்ம டீம் பார்க்க, நம்ம ஸ்கூல் டீம் ஜெயிக்கிறத பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசையில இந்த பையனும் கிளம்பி போயிடுறான். இந்த பசங்க எல்லாரும் போய் மேட்ச் பார்த்தப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்களுடைய ஸ்கூல் டீம் தான் அந்த மேட்ச் ஜெயிச்சது. ரொம்ப அருமையான மேட்சா இருந்துச்சு. எல்லாரும் அந்த வெற்றியை, அந்த ஸ்கூலுடைய வெற்றியை வந்து எல்லாரும் கொண்டாடி தீத்துட்டு அடுத்த நாள் இந்த பையன் வந்து அவனோட கோச்சை போய் மீட் பண்றான். அந்த கோச் இவனை நிமிந்து கூட பார்க்காம, என்னப்பா நேற்று மேட்ச்ல போய் விளையாண்டியா, கலந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டாரு. இந்த பையன் தலையை குனிஞ்சுக்கிட்டே சொல்றான், இல்ல கோச் நேற்று மேட்சுக்கு நான் போகல, நான் வந்து எங்க ஸ்கூல் டீம் விளையாண்ட மேட்சை பார்க்க நான் போனேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த கோச் அந்த பையன் கன்னத்துல பலார்னு ஒரு அற விட்டாருங்க. அந்த அடிச்ச அடியில அந்த பையன் கையில இருந்த டிஃபன் பாக்ஸ் தெரிச்சு போய் விழுந்துருச்சு. அப்படி ஒரு அடி அது. அடிச்சுட்டு அந்த கோச் அந்த பையனை பார்த்து சொன்னாரு, நீ வந்து அடுத்தவன் விளையாடுறத கை தட்டி ரசிக்க போயிருக்க நீ உன்னுடைய கேமை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து கை தட்டணும், உனக்கு கை தட்டணும், உன்னுடைய கேமுக்கு கை தட்டணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா அடுத்தவன் விளையாடுறத வேடிக்கை பார்த்து கை தட்ட போயிருக்க. வாழ்க்கையில எந்த இடத்துல நீ இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோ. உன் லைஃப், உன்னோட கேமை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து கை தட்டணுமா, இல்ல அடுத்தவன் கேமுக்கு நீ கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்க போறியாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அந்த கோச் சொன்னாரு. அந்த பையன் அந்த நிமிஷம் முடிவு பண்ணான், இனி நம்ம கேமை பாக்குறதுக்கு தான் எல்லாரும் வரணும், நம்ம கேமுக்கு கை தட்டுறதுக்கு தான் எல்லாரும் இருக்கணுமே தவிர இன்னொருத்த கேமுக்கு கை தட்டுறதுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த நிமிஷம் அவனுடைய வாழ்க்கையவே மாத்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் பிறந்த தருணம் அந்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். இனிமே எல்லாரும் நம்ம கேமை பார்க்கதா கை பார்த்து கை தட்டத்தான் வரணும், ரசிக்கத்தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த ஒரு ஜாம்பவான், அந்த ஒரு சாதனையாளர், ஒரு சாம்பியன் வேற யாரும் இல்லைங்க. கிரிக்கெட்ல இன்னைக்கும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத பல சாதனைகளை செஞ்ச சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த கோச். அவருடைய கோச் ரமாகாந்த் ஆச்ரேகர் தான். எத்தனையோ பிளேயர்ஸ் அவர் கோச் பண்ணியிருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சாதனையாளராக, இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கிரிக்கெட்லயே ஒரு தனி அங்கீகாரம் கிடைச்ச ஒரு பிளேயரா இருக்காருன்னா அதுக்கு இந்த சம்பவம் மிக மிக முக்கியமான காரணம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டெண்டுல்கர் எடுத்துக்கிட்ட அந்த பிராக்டிஸ், வெறும் 24 மணி நேரம் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அந்த கிரிக்கெட்டுக்காக தான் வச்சாரு. கடுமையா பிராக்டிஸ் பண்ணாரு. கிரிக்கெட் மட்டும்தான் நம்மளுடைய மூச்சு, நம்ம கேமை வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கணும், கை தட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைச்சாரு. அந்த உழைப்பு, அந்த தீர்மானம், அதுதான் அவரை வந்து இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. அந்த சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற அந்த ஜீனியஸ், கிரிக்கெட்டின் கடவுள்னு நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு அவதாரமான தருணம் இந்த தருணம் தான். இதே மாதிரி சம்பவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நடந்திருக்கும். நமக்கு என்ன தேவைங்கிறத, நம்ம எந்த இடத்துல இருக்கணும், நம்ம யாராக ஆகணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நாமளாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான சம்பவம், ஒரு இன்ஸ்பிரேஷனல் சம்பவம் தான் இந்த ஒரு விஷயம்.
இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.